இன்றைய தியானத்துக்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி யோவான் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தின் முதல் 11 வசனங்கள். நமக்கு மிகவும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை பின்னணியாக கொண்டு 3 முக்கியமான செய்திகளை நாம் தியானிக்கலாம், சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். ஒன்று ரட்சிப்பு, இன்னொன்று ஜெபம், இன்னொன்று கீழ்ப்படிதல். கலிலேயாவில் உள்ள கானா என்னும் ஊரிலே ஒரு திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்தில் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாயாரும் சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த திருமணத்திலே ஒரு குறைவு ஏற்பட்டது. திராட்சரசம் குறைவுபட்டு போனது. உடனே இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து, மகனே, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். ஆனாலும் அவர் எதையாவது செய்வார் என்பது ஆண்டவருடைய தாயாருக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அவர்கள் வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார்கள், அவர் உங்களுக்கு எதையாவது சொல்லுவார், அவர் என்ன சொல்லுவாரோ அதன்படி செய்து விடுங்கள் என்று சொல்லியிருந்தார். இயேசு கிறிஸ்துவும் வேலைக்காரர்களை பார்த்து ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்பச் சொன்னார். தேவை திராட்சரசம், ஆனால் தண்ணீரை நிரப்பச் சொன்னார். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அந்த தண்ணீரை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரன் கையிலே கொடுக்க சொன்னார். கொடுத்தார்கள். அது திராட்சரசமாக மாறினது. திருமண வீட்டிலே குறைவுகள் ஏற்படுவது என்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் அந்த குறைவுகள் நேரிடும் போது அதை நடத்துகின்றவர்கள் ரொம்ப துடித்து போய்விடுவார்கள். வருகின்றவர்கள் உணவருந்தாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக பல பிரயத்தனங்களை மேற்கொள்ளுவார்கள். 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஏதோ உணவுகளை தயார் செய்து உடனே கொடுப்பது லகுவான ஒரு காரியம். ஆனால் அந்த பிராந்தியத்தில், அந்த காலத்தில் அது லகுவான ஒரு காரியம் அல்ல. ஆகவே ஒரு பெரிய குறைவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த திருமண வீட்டிலே நிறைவாக மாற்றினார். அதற்கு இந்த 3 அடிப்படையான காரணங்கள் இருந்தன. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் பெரிய குறைகள் உண்டாகலாம். அந்த குறைவுகள் நிறைவாக வேண்டுமானால் இந்த 3 அடிப்படை சத்தியங்களும் நாம் பின்பற்றினோமானால் அந்த குறைவுகள் நிறைவாகும். முதலாவது, இந்த திருமண வீட்டார் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை அழைத்திருந்தார்கள். எதற்காக அழைத்தார்கள்? ஒருவேளை திராட்சரசம் குறைஞ்சாலும் குறையும், இவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டா தேவைக்கு இவரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அழைத்தார்களா? இல்லை. ஏனென்றால் அவர் அற்புதம் செய்வார் என்பது யாருக்குமே தெரியாது. இது அவர் செய்த முதலாவது அற்புதம். இயேசுவினுடைய தாயார் கூட இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தின் மூலம் இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் காண்பார் என்று எண்ணியிருக்க மாட்டார்கள் என்றே நான் நம்புகிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த காலத்தில் 30 வருட காலம் தன்னுடைய வீட்டிலே அவர் வேலை செய்துதான் உணவு கொடுத்தார், தன்னுடைய குடும்பத்தை போஷித்தார். அவருக்கு 4 சகோதரர்கள் இருந்தார்கள். குறைந்தபட்சம் 2 சகோதரிகள் இருந்திருக்கலாம். ஏறக்குறைய 9 பேர் கொண்ட ஒரு குடும்பம். ஆனால் ஆண்டவர் வேலை செய்துதான் அவர்களுக்கு உணவூட்டினார். இயேசு கிறிஸ்துவுடைய தந்தையார் வெகு சீக்கிரமாகவே மரித்து போனார் என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். ஆகவே அந்த குடும்பத்தின் முழு பொறுப்பும் இயேசு கிறிஸ்துவிடம்தான் இருந்தது. ஆனால் தம்முடைய வல்லமையை அவர் அங்கே பயன்படுத்தவில்லை. 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்த ஆண்டவருக்கு தினம் தினம் அற்புதத்தின் மூலம் 9 பேர் கொண்ட குடும்பத்துக்கு உணவூட்ட முடியாதா என்ன? முடியுமல்லவா? ஆண்டவர் அதை செய்யவில்லை. ஆகவே அவருடைய தாயாருக்கு தெரியாது அவர் அற்புதம் செய்வார் என்று. ஆனால் ஒன்று தெரியும், ஏதேனும் ஒரு வழியில் இந்த இக்கட்டிலிருந்து தன்னுடைய மகன் ஒரு விடுதலையை தரக்கூடும் என்று அவர்கள் எண்ணியிருந்திருக்கலாம். ஆகவே அந்த குடும்பத்தாரும் கூட திராட்சரசம் குறைபடும் போது இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அழைக்கவில்லை. ஆனால் அவர் அழைக்கப்பட வேண்டியவர் என்று அவர்கள் எண்ணியிருந்தார்கள். அன்பானவர்களே, நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட வேண்டியவர்.
நம்முடைய உள்ளங்களிலே வந்தால்தான் அவர் நம்முடைய இல்லத்திலே வருவார் இல்லையா? நம்முடைய உள்ளங்களிலே ஆண்டவரை அழைப்பது எப்படி? நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு சத்திய வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 1:4 இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பு அவ்வளவு பெரியது. அன்பு போதகர் சொன்ன ஒரு அருமையான வசனம் யோவான் 3:16. அந்த வசனத்திலே இது போன்ற ஒரு வார்த்தை வருகிறதை நீங்கள் கவனிக்கலாம். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு எவ்வளவு என்று வரையறுக்க முடியாத போது இவ்வளவுன்னு சொல்லிடுறாங்க, அவ்வளவுதான். ரட்சிப்பை குறித்து வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். புதிய ஏற்பாட்டின் முதல் வாக்குத்தத்த வசனம் மத்தேயு நற்செய்தி நூல் 1:21. யாராவது ஒரு வாசியங்கள் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் முதல் வாக்குத்தத்த வசனம். வருஷ ஆரம்ப தொழுகையில் அல்லது கடைசி வருஷத்தின் முடிவு தொழுகையில் இந்த வாக்குத்தத்தத்தை யாரும் கொடுக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த வாக்குத்தத்த வசனம் யாருக்கா கிடைச்சிருக்கா? வாசிங்க பார்க்கலாம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து ரட்சகர். ஆகவே இந்த ரட்சிப்பை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்றவங்க கையை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. ஏனென்றால் அந்த கேள்வியே சரியான கேள்வி அல்ல. வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படியானால் யார் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியும்? ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நேரத்தில் நடந்து முடிந்து விடுகின்ற ஒன்று அல்ல, ஒன்ஸ் ஃபார் ஆல் என்கின்ற ஒன்று அல்ல. ரட்சிப்பை குறித்த ஒரு தெளிவான கருத்து நம்முடைய இருதயத்தில் இருந்தால் மாத்திரம்தான் நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்துவிட்டேனா என்பதை புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, அநேக வேத வல்லுநர்களும் சிறந்த வேத பண்டிதர்களும் தேவ மனிதர்களும் சொல்லுகின்ற 3 முக்கியமான குறிப்புகள் என்னவென்றால் ரட்சிப்பை குறித்து. ஒன்று, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நாம் வரும்போது கடந்த கால பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகின்றன. பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையை நாம் பெறுகின்றோம். அதுதான் ரட்சிப்பின் முதல் படி. ஏற்கனவே நான் பாவம் செய்தேன், நான் பாவி என்று உணர்கிறேன், நான் ஆண்டவரிடத்தில் வருகிறேன். ஒரு கூட்டத்திலேயோ இல்லை என்றால் தனி தியான நேரத்திலேயோ நான் ஜெபிக்கும் போதோ இல்லை என்றால் யாரோ ஒருவர் வேத சத்தியங்களை விளக்கி காட்டும் போது நான் உள்ளத்திலே குத்துண்டவனாய் நான் பாவி என்று உணர்ந்து விட்டேன் என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்டால் நம்முடைய கடந்த கால பாவத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருகிறார், தண்டனையிலிருந்து விடுதலை தராரு. அதுதான் ரட்சிப்பின் முதல் படி. அந்த ரட்சிப்பின் முதல் படியை பெற்றுக்கொள்ள பாவத்துக்கான தண்டனையிலிருந்து விடுதலையை பெற, பாவத்திற்கான மன்னிப்பை பெற என்ன செய்ய வேண்டும்? முதலாவது பாவின்னு உணரணும். நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்மளே பலர் நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்வது இல்லை. ஏனென்றால் அந்த ஒத்துக்கொள்ளாத குணம் ஆதாம் ஏவாள்கிட்டேருந்து நம்ம வாங்கினது. அவர்கள் முதலாக ஒரு பாவம் செய்தாங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு. 10 கட்டளையும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் 600க்கு அதிகமான கட்டளைகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். ஒரே ஒரு கட்டளை. என்ன கட்டளை? நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடாத, சாப்பிட்டா செத்தே போவேன். அவ்வளோதான் கட்டளை. சாப்பிடாதே, சாப்பிட்டால் என்ன நடக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. சாப்பிட்டாங்க. ஏவாள் தான் முதல்ல அந்த பழத்தை சாப்பிட்டாங்க.
அதை ஆதாமுக்கும் கொடுத்தார்கள். 2 பேரும் சாப்பிட்டாங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே உலாவுகின்ற நேரம் வந்த பொழுது ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் நிர்வாணி என்று அழிந்து ஒளிந்து கொண்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கிறார், யார் உனக்கு நிர்வாணின்னு சொன்னாங்க? விலக்கப்பட்ட மரத்தின் கனியை சாப்பிட்டாயோ? இந்த கேள்விக்கு 2 பதில் தான் உண்டு. ஒன்று சாப்பிட்டேன், அல்லது சாப்பிடலை. பாவத்தை ஒத்துக்கொள்ளாத ஒரு மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? ஆதாம் சொன்ன மாதிரியே தான் பதில் சொல்லுவான். ஆதாம் என்ன பதில் சொன்னார்? சாப்பிட்டேன், ஆனால் அந்த பழத்தை எனக்கு கொடுத்தது ஏவாளாக்கும், அந்த ஏவாளை எனக்கு கொடுத்தது நீங்களாக்கும். யாரு? நீர் எனக்கு தந்த ஏவாள் பழத்தை கொடுத்தா சாப்பிட்டேன். இது பாவத்தை ஒத்துக்கொள்கிறதா? இல்லை என்பானவர்களே. பல நேரங்களில் நம்ம இப்படி தான் சொல்கிறோம், தப்பு பண்ணுனேன், ஆனால் ஏன் அந்த தப்பு பண்ண தெரியுமா? எனக்கு இருந்த நெருக்கடி அப்படி, நான் வாழுகின்ற சூழல் அப்படி, என்னை சுற்றி வாழ்கின்ற மனிதர்கள் அப்படி. ஏன் கோபப்பட்டாய்? அது மனைவியின் கோபத்தை தூண்டி விட்டு விட்டாள். மனைவியை நீர் எனக்கு கொடுத்தது யார் தெரியுமா? அது நீங்களாகும். அல்டிமேட்டாக கடைசியில் குற்றச்சாட்டு யாருக்கு மேலே போய் நிற்குது? கடவுள் மேலே போய் நிற்குது. அப்படி என்றால் நான் என்னை பாவி என்று ஒத்துக்கொள்கிறேனா? இல்லை. பாவி என்று ஒத்துக்கொள்ளாத ஒருவனுக்கு ஆண்டவர் மன்னிப்பை தர முடியாது. பாவின்னு ஒத்துக்கிடணும்னாலே ஒரு பெரிய உள் உணர்வு வேண்டும் அன்பானவர்களே. எப்பொழுது ஆதாமை போல ஏவாள் கொடுத்தா சாப்பிட்டேன், ஏவாளை எனக்கு கொடுத்தது நீங்களாக்கும், ஆண்ட உடனே கேள்வி ஏவாள் இடத்துல வைக்கிறார், ஏம்மா நீ பழத்தை சாப்பிட்டியா? அந்த அம்மா என்ன சொன்னாங்க சொல்லுங்களேன்? அந்த அம்மா என்ன சொன்னாங்க? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஆமாம், நான் சாப்பிட்டேன், ஆனால் என்ன யார் ஏமாத்திட்டா? சர்ப்பம். ஏம்மா உங்களுக்கு தெரியாதா இது கர்த்தருடைய கட்டளை என்று? இதை சாப்பிட்றதுனால நீ செத்தே போவேன்னு தெரியாதா? தெரியும். தெரிந்தும் சூழ்நிலையின் பேரில் பாரத்தை போடுகின்றோம். இப்படி நம்மை நாம் பாவி என்று ஒத்துக்கொள்வதே இல்லை அன்பானவர்களே. பல நேரங்களில் இந்த தவறுகளை நாம் செய்கின்றோம். ஆகவே நாம் உண்மையாக ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வர வேண்டுமானால் நான் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் 2வது நிலை என்ன? பாவம் நம்மை மேற்கொள்ளாது. ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனையிலே போதகர் ஐயா சொல்லுவாங்க, நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு விடுவோம். நானும் ஒரு கோயிலில் ஊழியன்தான், நானும் சொல்லுவேன். உன்னை எல்லாரும் பாவத்தை அறிக்கை செய்கிற மாதிரி உண்மையிலே செய்கிறாங்களா செய்யலையா தெரியலே, யார் யாரோ பண்ணுவாங்க, பண்ணலை. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை போதகர் அறிவித்து விடுவார். அடுத்த வாரம் திரும்ப அதே மாதிரி சுத்திகரிக்கின்ற பணி நடக்கும். கடந்த வாரம் முழுவதும் நாம் செய்த பாவம், அதுக்கு அடுத்த வாரம் அதே மாதிரி திரும்பவும் நடக்கும். அப்போ இப்படி பாவம் செய்துகிட்டே இருக்கலாம், செய்த பாவத்துக்கு மன்னிப்பு வாங்கிட்டே இருக்கலாம். அதுவா உண்மை? பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்று வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே. மீண்டும் மீண்டும் ஒரு பன்றியைப் போல பாவத்திலே நாம் விழுந்து கொண்டே இருந்தோம் என்றால் நம்முடைய ரட்சிப்பு சரியானதல்ல. நாம் பழைய வகுப்பிலே உட்கார்ந்திருக்கிறோம்னு அர்த்தம். கடந்த ஆண்டு 2024, இந்த ஆண்டு 2025. 2024ஆம் ஆண்டிலே செய்த என்னென்ன பாவங்களை விட்டுவிட்டு 2025ஆம் ஆண்டிலே ஒரு படியாவது முன்னேறினோமா என்ற ஒரு கேள்வியை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். கடந்த வருஷம் 1ஆம் வகுப்பில் படிக்கிற பிள்ளை இந்த வருஷம் 2ஆம் வகுப்புக்கு போகணுமா இல்லையா? போகணும் இல்லை. 2ஆம் வகுப்புலேருந்து அடுத்த வருஷம் 3ஆம் வகுப்பு போகணுமா வேண்டாமா? போகணும் இல்லை. அதே போல் ஆன்மீக வாழ்வில் படிப்படியான முன்னேற்றங்கள் தேவை.
கடந்த ஆண்டு நான் யாரை பார்த்தாலும் எரிச்சலாக இருப்பேன், எல்லாத்தையும் சண்டை போடுவேன், கோபமாக இருப்பேன், கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுவேன், இருதயத்தில் தீமையான சிந்தனைகளை செய்வேன். இதெல்லாம் நான் உணர்வடைந்து இந்த ஆண்டிலே ஒரு புதிய படியில் ஏறி இருக்கிறேன். ஒரு பாவம் என்னை விட்டு மறைந்து விட்டது, கர்த்தர் கிருபையாக எனக்கு உதவி செய்தார் என்று சொல்ல முடியுமா? சொன்னால் ஆவிக்குரிய வாழ்விலே நாம் முன்னேறுகிறோம் என்று அர்த்தம். ரட்சிப்பின் இரண்டாவது நிலை என்ன? பாவம் நம்மை மேற்கொள்ளாத. அன்பானவர்களே, பாவ சோதனை வரும், பாவத்துக்கான தூண்டுதல்கள் வரும், ஆனால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. சில நேரம் விழுந்துருவோம், ஆனாலும் எழும்புவோம். அதைத்தான் மத்தேயு நற்செய்தியில் 1:21 ஆண்டவர் சொன்னார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். குழிக்குள்ள விழுந்துட்டோம், பாவத்துக்குள்ள, ஆண்டவர் அதிலிருந்து என்னை கரையேற்றுவார் என்பதுதான் என்னுடைய பொருள். ஆகவே பாவ மன்னிப்பை பெற்ற நாம் மீண்டும் பாவம் செய்யாமல் இருக்க அது ஒரு தொடர்ச்சியான ஓட்டம், தொடர்ச்சியான ஒரு ஓட்டம். தினம் தினம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து பார்ப்பதும் நம்மை புதுப்பித்துக் கொள்வதும் அது நம்முடைய வாழ்விலே நாம் கொஞ்சம் ஆலோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு ஆண்டிலும் நான் இந்த பாவத்தை மேற்கொள்ளுகின்ற பாதையிலே முன்னேறி செல்கின்றேனா என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இது ரட்சிப்பின் இரண்டாவது நிலை. ரட்சிப்பின் மூன்றாவது நிலை என்ன? அது ஆண்டவர் வரும்போது தான் நடக்கும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்ல முடியும். அது இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது தான் நடக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நொடி பொழுதில் நடப்பது ரட்சிப்பின் தண்டனையிலிருந்து விடுதலை. வாழ்நாள் முழுவதும் நெடுகவே நடப்பது பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ளுகின்ற ஒரு விடுதலை. ஆண்டவருடைய வருகையின் போது அதுவும் நொடி பொழுதிலே நடந்துவிடும், முழுமையான ஒரு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நோக்கி நாம் தினம் 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 முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரட்சிப்பை நிறைவேற்றினார். லூக்கா நற்செய்தி நூல் 19 சகையுனுடைய சம்பவத்தின் கடைசி பகுதியிலே ஆண்டவர் சொன்னது என்ன? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஒரு அழகான பழைய பாடல் உண்டு. உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருந்தா பாடுங்க, தெரியலைன்னா ஒரு தடவை கேட்டு பாடுங்க. எனக்கு இன்பம் ஏதென கேளு, நான் காரணம் சொல்வேன். கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டு? கேட்கல. எனக்கு இன்பம் ஏது என கேளு, நான் காரணம் சொல்வேன். என்ன அருமையான பாட்டு தெரியுமா? நம்ம பார்த்து ஒருவேளை இந்த கேள்வி கேட்டோன்னு வைங்க, உங்களுக்கு இன்பமானது எது, என்ன காரணத்தை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, அதுவா, கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை தந்தார், கர்த்தர் எனக்கு பெரிய வீட்டை தந்தார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதம்னாலே நம்ம கேட்டகரியில் ஒரே ஒரு அர்த்தம் தான் உண்டு. ஒன்று துட்டு, இன்னொன்று சுகம், ஹெல்த்து வெல்த்து. இந்த ரெண்டும் தான் ஆசீர்வாதம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது தவறு. ஆனால் இந்த பாடலின் வரிகள் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். எனக்கு இன்பம் ஏதென கேளு, நான் காரணம் சொல்வேன், என் பாவம் நீங்கிட்டே. பம்பன் வந்தென்னை நோக்கி எங்கே நீங்கிட்டென்றால் குருசில் நீங்கிட்டென்பேன். அதை கல்வாரியின் இரத்தத்தாலே ஊடியாச்சுதே, அது வான பூமி போல நீங்கிட்டே. அன்பர் மறதி கடல் உள்ளே ஆழ்ந்ததும் நன்றி, ஆவேன் சுத்தமானே. ஆண்டவருடைய ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து கிடைக்கிற விடுதலை தான் முதன்மையானது. அன்பானவர்களே, அதான் முதன்மையானது. ஏன் அது முதன்மையானது? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார். அவரை நம்புகிற எல்லாரையும் பணக்காரர்கள் ஆக்குகிறதற்காக வரவில்லை.
அப்படி என்றால் இந்திய தேசத்தில் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் கிறிஸ்தவங்களாக இருந்திருக்கணும் இல்லை? அப்படி இல்லையே. அதானி அம்பானி எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லவே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஏனென்றால் பாவம்தான் முதன்மையான எதிரி. பாவம் இருந்தால் தான் நீங்களும் நானும் பரலோகம் போக மாட்டோம். நீங்கள் ஏழையாக இருப்பதனால நரகத்துக்கு போக மாட்டீங்க. நான் கருப்பா இருந்தால் நரகத்துக்கு போக மாட்டேன். நான் கல்வி அறிவற்றவனாக இருந்தாலும் நரகத்துக்கு போக மாட்டேன். வாழ்நாள் முழுக்க நோயாளியாக இருந்தாலும் நான் நரகம் போக மாட்டேன். நான் எப்போ நரகம் போவேன்? எப்போ போவேன்? பாவியாக இருந்தால் போவேன். ஆகவே மனிதனுடைய பிரதான பிரச்சனை பாவம். அந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அந்த ரட்சிப்பை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் ஆண்டவர் பாவத்தை நம்மை விட்டு விலக்கி விட்டாராம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் அதை மன்னித்து மறந்து விட்டாராம். மறக்கிறதுக்கு நம்மால் முடியாது. மறக்கணும்னு ஒரு விஷயத்தை நினைச்சோம்னா அது திரும்ப திரும்ப ஞாபகத்திலே உட்கார்ந்துருக்கும். ஆனால் தேவன் ஒருவரால் அதை மறக்க முடியும். அவர் மறந்து விடுவார். அன்பானவர்களே, பாவமே செய்யாத ஒரு மனிதனைப் போல ஆண்டவர் நம்மை பார்ப்பார். அதுதான் ரட்சிப்பு. என்கிட்ட கூட ஒருத்தர் ஒரு முறை கேட்டார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களை பார்த்து கேட்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்து விட்டேன், வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். யோவான் 1:12 என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தின் பேரில், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம். யோவான் 6:37 இப்படி சொல்லுது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையா என்கிற சந்தேகமே வேண்டாம். ஏன்னா நான் பாவம் செய்ததற்கு அவர் காரணம் இவர் காரணம்னு எங்கேயாவது காரணத்தை தூக்கி போட்டுட்டு இருக்காம 100% நான் தான் காரணம் ஆண்டவரே, நான் தான் தவறு செய்தேன், நான் தான் பாவம் செய்தேன் என்று நீங்கள் தாவீதைப் போல ஒத்துக்கொள்வீர்கள் என்றால், தாவீது காரணம் சொல்லல, பாவம் செய்தார், மகா பெரிய பாவம் செய்தார், ஒத்துக்கொண்டார். அப்படி ஒத்துக்கொண்டால் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயங்களிலேயே நாம் அழைத்து வைத்து கொள்ள வேண்டும். கூப்பிட்டா வருவார். ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளைகிட்ட ஒரு வாத்தியார் கேட்டாராம், இயேசு எங்கே இருக்கிறார்? உடனே அந்த குழந்தை சொல்லிச்சான், என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறார். உடனே அவர் ஒரு கேள்வி கேட்டார், அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தானே அவரை உள்ளே விட்டேன், என் இருதயத்தில் வாருங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டேன், அவர் வந்தார். அல்லேலூயா. ஒரு சிறு குழந்தையை போல நாம் நம்பினால் அது நமக்கு உரியது. அன்பானவர்களே, கல்யாண வீட்டில் பிறகு என்ன நடந்தது? திராட்சரசம் குறைவுபட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் மகனே, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்கள். இது ஒரு ஜெபம், ஒரு வேண்டுதல். அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை, ஒரு குறைவு இருக்கிறது, அந்த குறைவு நிறைவாக்கப்பட வேண்டும். இது ஒரு ஜெபம். அன்பானவர்களே, அந்த ஜெபத்தை அவர்களுடைய வேண்டுதலோடு நீங்கள் முடித்து விடாமல் உடனே அந்த அம்மா வேலைக்காரர்களிடத்தில் சென்று சொல்லுகிறார்கள், அவர் உங்களுக்கு எதையாவது சொல்லுவார், அதை செய்து விடுங்கள். ஜெபம் என்பது ஒரு வழி பாதை அல்ல. ஜெபம் என்பது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டுதலை வைப்பதும் அவர் உடனே அதை கிராண்ட் பண்ணுவதும் அதை ஒத்துக்கொண்டு உடனே பதில் தருவதும் அல்ல. ஜெபம் என்பது நாம் நம்முடைய வேண்டுதலை கர்த்தரிடத்தில் வைப்பதும் கர்த்தரிடமிருந்து என்ன பதில் வரும் என்று காத்திருப்பதுமாகும். இந்த உண்மையை கிறிஸ்தவ சமூகம் இழந்து வெகு காலமாயிற்று. கேட்கத்தான் அவங்களுக்கு தெரியும், ஆண்டவர் சொல்றதை கேட்க அவங்களுக்கு தெரியாது. இது ஒரு ஆபத்தான அணுகுமுறை. அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானுக்கு கேலி ஆசாரியர் ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தார். என்ன ஜெபம்? கர்த்தாவே,
சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த ஜெபம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்குல்ல. ஆனால் நம்முடைய ஜெபங்கள்லாம் இப்படி தான் இருக்குதா என்ன? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கர்த்தாவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் கேளுங்க. ஆமாம், எனக்கு அது வேணும், இது வேணும், ஆணு வேணும், பூனை வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும். ஆமேன். இந்த ஜெபத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த ஜெபத்துக்கு என்ன அர்த்தம்? கர்த்தாவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் கேளுங்க. உங்களோட எனக்கு ஜாஸ்தி தெரியும் கர்த்தாவே. எனக்கு எது தேவைன்னு எனக்கு தெரியும். நான் கேட்பேன், நீங்கள் என்ன செய்யணும்? தரணும். தந்துதான் ஆக வேண்டும். ஆமாம். அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் எது தேவை என்று நமக்கு தெரிகிறதை விட நமக்கு எது தேவை என்று நம்முடைய ஆண்டவருக்குத்தான் தெரியும். உண்மை தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய தேவைகள் எது என்று நமக்கு தெரிகிறதை விட நம்முடைய தேவை எது என்று நம்முடைய ஆண்டவருக்குத்தான் தெரியும். ஆகவே ஜெபத்தை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு ஜெபம் பண்ணணுமானா அந்த ஜெபம் எத்தகைய ஜெபமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அது கூட்டமாக ஜெபம் பண்ணுறதுல சாத்தியமா? இல்லை கோயிலில் போதகர் ஜபிக்கிறதுல சாத்தியமா? இல்லை என்றால் இப்போல்லாம் இந்த ஹாண்டில் போட்டு ஜெபம் பண்ணுறாங்களே, ராத்திரி 10 மணிக்கு ஒரு ஜெபம், 9 மணிக்கு ஒரு ஜெபம், 8 மணிக்கு ஒரு ஜெபம், ப்ரீ ரெக்கார்டட் ப்ரேயர்ஸ், இவைகளில் சாத்தியமா? இல்லை தனி ஜெபத்தில் சாத்தியமா? எதில் சாத்தியம்? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற ஜெபம் இந்த ஜெபங்களில் எந்த ஜெபத்தில் சாத்தியம்? தனி ஜெபத்தில் சாத்தியம் இல்லையா? இயேசு கிறிஸ்து அதிகமாக என்ன ஜெபம் பண்ணார்? தனியாவா கூட்டமாவா? எங்கேயாவது கூட்டமாக ஆண்டவரை எழுப்பி விட்டு ஒரு ஜெபம் பண்ணாருன்னு பைபிளில் எழுதியிருக்கிறதா? இல்லை. இருக்கா? இல்லை. அவர் மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் ஜெபித்தார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவருடைய பிரசங்கத்தை கேட்க மக்கள் கூடி கூடி காத்திருந்தார்கள். அவரோ தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பெரிய ஜெபம் என்று வேதத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஜெபம், யோவான் நற்செய்தி நூல் 17-18 அந்த ஜெபம், சீடர்களை வைத்துக்கொண்டு ஜெபித்த ஜெபம், பப்ளிக்கில் அவர் பண்ண ஜெபம், அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தது, லாசருவின் கல்லறைக்கு முன்னால் ஜெபம் பண்ணது, எவ்வளவு சுருக்கமான ஜெபங்கள். எப்படி இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாரோ அதுபோல் ஜெபிப்பதற்குத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்தார். மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணுகிற பொழுது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபாலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது. இவ்வளோ நேரம் நான் பேசுனதெல்லாம் என்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள். பப்ளிக்கில் ஜெபம் பண்ணுறதுன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அவங்க நீளமாக ஜெபம் பண்ணுவாங்க, அலங்காரமான வார்த்தைகளை உபயோகிப்பார்கள். இதில் ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன் அலங்காரமான வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க? ஏன் நீளமாக ஜெபம் பண்ணுறாங்க? ஏன் கண்ணீர் விடுற மாதிரி ஜெபம் பண்ணுறாங்க? மக்கள் நினைக்கணுமா இவர் ஆண்டவருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாருன்னு. மக்கள் நினச்சிட்டாங்கல்ல, நீ உன்னுடைய பலனை அடைந்து தீர்ந்தது. இன்னும் சொல்லுகிறார் பாருங்கள், 7ஆம் வசனம், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். புதிய திருப்புதல் வேதத்தில் பார்த்தேன், அலப்பாதேயுங்கள் ஒருவேளை கொஞ்சம் காட்டமான வார்த்தையாக இருக்குது, கொஞ்சம் ஜென்ரலாக அதுக்கு அங்கே இருக்குமோன்னு. அங்கே அதை விட காட்டமான வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை இருக்குது தெரியுமா? பிதற்றாதீர்கள். அதிகமான வசனிப்பினால் ஜெபம் கேட்கப்படாது. நீங்கள் அதிக வசனிப்பினால் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறீர்கள், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார்.
பர்வதத்தின் மேல் எலியாவுக்கும் தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கும் பாகாலை பின்பற்றுகிறவர்களுக்கும் ஒரு பெரிய போட்டி நடைபெற்றது. காலையிலேருந்து சாயங்காலம் வரை அவங்க சத்தம் போட்டாங்க, அக்கினி வந்து இறங்கவில்லை. எலியா ஒரு சின்ன ஜெபம் செய்தார். அன்பானவர்களே, நம்முடைய ஜெபம் என்பது நான் ஆண்டவரிடமிருந்து பற்றி இழுத்து கொண்டேன் என்று நம்முடைய சக்தியை பறைசாற்றுவதாக இருக்கிறது பல வேளைகளில். அதுவல்ல, கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் உணர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபம் பண்ணும்போது அறைக்குள்ள போ, கதவை பூட்டு, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் அளிப்பார். இதுதான் ஜெபம். அன்பானவர்களே, ஜெபம் என்பது நம்முடைய வழிக்கு கர்த்தரை திருப்புவதல்ல, கர்த்தருடைய வழிக்கு நம்மை திருப்புவது. புரியுதா? நம்ம நிறைய நேரங்களில் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இதை இப்படி செய்யுங்க ஆண்டவரே, செய்துத்தான் தீரணும் ஆண்டவரே. நம்முடைய வழிக்கு ஆண்டவரை திருப்புவதல்ல ஜெபம், ஆண்டவருடைய வழிக்கு நம்மை திருப்புவது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர். அவர் நான் என்னை நேசிக்கிறதை விட அவர் என்னை நேசிக்கிறார். அப்படியானால் அவர் எனக்கு தருவார், எது தேவையோ அதை தருவார். ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் தலைவலியாக இருக்குது டாக்டர், சில நேரம் வயிற்று வலியும் சேர்ந்தே வந்துடுது டாக்டர், அப்போல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது டாக்டர், நான் போயிட்டு வரேன் டாக்டர் வணக்கம், அப்படி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. என்ன செய்வீங்க? உட்கார்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்பீர்கள். இந்த நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அந்த வைத்தியர் என்ன சொல்கிறாருன்னு கேட்பீங்க. நானும் அப்படி தான் கேட்பேன். ஆனால் ஜெபத்தில் மாத்திரம் அப்படி கேட்க மாட்டோம். நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஆமேன் போட்டுட்டு போயிட்டே இருப்போம். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்முடைய ஜெபங்கள் நான் சொல்லுகிறேன் நீங்கள் கேளுங்க கர்த்தாவே. நம்முடைய ஜெபத்தின் பாணிகளை கொஞ்சம் மாற்றுவோம். அன்பானவர்களே, இன்று இரவிலே நீங்கள் உங்கள் இல்லங்களிலே சென்று இரவு ஜெபம் செய்வீர்கள் அல்லவா? உங்கள் வேண்டுதல் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வையுங்கள். வைத்துவிட்டு அவருடைய பதிலுக்காக காத்திருங்கள். என்னுடைய திருச்சபையிலே ஒரு கேள்வியை கேட்டேன். ஆண்டவர் பேசுவதை நீங்கள் எப்போது கேட்டிருக்கீங்களா? கல்லூரியில் படிக்கின்ற ஒரு வாலிப தங்கச்சி நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னாள். கேட்க முடியும். ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரசங்கத்தில் அடிக்கடி சொல்லுவார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துருந்தாங்க. எல்லாரும் காது இல்லாதவங்களாக உட்கார்ந்துருந்தாங்க. எல்லாம் காது உள்ளவர்கள் தான், ஆனால் கேட்காத காதுகள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்முடைய செவிகளை சாய்க்க வேண்டும். அன்பானவர்களே, ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே பேசுவார். ஆண்டவரே, ஒரு பெரிய பாரம் இருக்கிறது ஆண்டவரே, நான் இது நிமித்தம் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்படி நீங்கள் சொல்லும்போது பல பதில்களை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தர முடியும். பல பதில்களை தர முடியும். குறிப்பாக குடும்பத்தில் உறவு சிக்கல்கள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், தவறாக புரிந்து கொள்ளப்படுதல் போன்ற வேலைகள் எல்லாம் வரும்போது நானும் சில நேரங்களில் ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் போட்டு கேட்டிருக்கிறேன். ரொம்ப துக்கத்தோடு கண்ணீரோடு கேட்டிருக்கிறேன். பிரச்சனையை ஆண்டவர் தீர்க்கலை, ஆனால் இதை வச்சுக்கோ, என்னுடைய பலனை உனக்கு தரேன் பாரு, அது போதும். அப்போ சொல்லுங்க, பவுல் 3 முறை ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்தார். எதுக்காக? அவருடைய சரீரத்திலே ஒரு முள் இருக்குதான், அதை எடுத்து போடக்கூடி ஜெபம் பண்ணாராம். முள் என்னன்னா அது வயிற்று வலியா தலைவலியா ஆளுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வேதனை என்று வைத்து கொள்ளுங்களேன். அவர் ஐத்து என்கிற வாலிபன் மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்தவனை உயிர் கொடுத்தவர். கையில் விஷப்பாம்பு கடித்து உதறி போட்டு சாகாமல் இருந்தவர். அப்படிப்பட்ட மனுஷன் நித்திய ஜீவன் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று தைரியமாக சொன்னவர். அப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டவர் ஜெபம் பண்ணுறாரு, இது நீங்கி போக உதவி செய்யுங்க ஆண்டவரே. 3வது தடவை ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொன்னாராம்? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். இதுக்கு பொருள் என்ன?
நோயை வச்சுக்கப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். நான் 3ஆம் வானம் வரைக்கும் போனவன், இந்த கர்த்தருடைய கிருபை எனக்கு இருக்கிறதுனால நான் வாழுகிறேன். அவருடைய கிருபை ஒருவேளை என்னை விட்டு போயிடும். எப்போ? எனக்குள்ளே பெருமை வந்தால் அந்த கிருபை போய்விடும். ஆகவே அந்த பெருமை எனக்குள்ளே வராதபடிக்கு ஆண்டவர் இந்த முள்ளை எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? பெருமை இருந்தால் நீ பரலோகம் போக முடியாது. முள் இருந்தால் நீ பரலோகம் போகலாம். ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல, நோய் இருந்தால் பரலோகம் போகலாம், அழகில்லாமல் இருந்தால் பரலோகம் போகலாம், அறிவற்றவனாக இருந்தாலும் பரலோகம் போகலாம், ஏழையாக இருந்தாலும் பரலோகம் போகலாம், பாவியாக இருந்தால் பரலோகம் போக முடியாது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கர்த்தர் நம்மோடு பேசும்படி காத்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு உண்டு. இப்போ எல்லாருக்குமே அந்த பாட்டு தெரியும். அதை நீங்கள் கொஞ்சம் சேர்ந்து பாடலாம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்து விடுங்கள். இயேசு சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. புதிய திருப்புதல் அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கிறது. அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், எனது நேரம் இன்னும் வரவில்லையே. அதாவது இயேசு கிறிஸ்து பிதா என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்வார். அதை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டார். இயேசு தாமே சொன்னார், நான் பிதாவின் சித்தம் செய்யவே வந்திருக்கிறேன், என்னுடைய சொந்த சித்தத்தை செய்ய வரவில்லை. பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய உணவாக இருக்கிறது. ஆகவே பிதா பர்மிஷன் கொடுத்தா தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று அந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சற்று நேரம் கழித்து இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னார். அங்கே தேவை என்ன? திராட்சரசம். ஆண்டவர் நிரப்ப சொன்னது என்ன? தண்ணீர். ஓகே, நிரப்ப சொன்னால் நிரப்பிடலாம். நிரப்பிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், அதை மொண்டு பந்து விசாரிப்புக்காரனை கொடுப்பா. அங்கே சீஃப் குக் ஒருத்தர் இருக்கிறார்ல, சமையல்காரர், அவர்கிட்ட கொடு. கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா? கொடுக்கலையா? கொடுத்தாங்க. நீங்கள் என்ன கொடுப்பீங்களா? நான் கொடுப்பேனான்னு ரொம்ப சந்தேகம்தான். ஏனென்றால் தேவை திராட்சரசம், கொடுக்க சொல்கிறது தண்ணீர். நம்முடைய திருமண வீடுகளில் எல்லாம் பாயாசம் வைப்பாங்க. இப்போ 2 பாயாசம் 3 பாயாசம் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் 2 கல்யாண வீடு இருந்தால் எந்த கல்யாண வீட்டில் பாயாசம் சூப்பராக இருக்குன்னு கேட்டு போகிறவங்களே இருக்கிறாங்க. ஆகவே பாயாசம் தட்டுப்பாடு வந்து விட்டது என்று சொன்னால் பலருக்கு மனசு நொந்தே போயிடும். அதனால் இந்த பாயாசத்தை மாத்திரம் கொஞ்சம் நிறையவே பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அதை மிக்ஸ் பண்ணி ஒன்று கொடுக்க முடியாதுல்ல. பருப்பாவது கலக்கலாம், பாயாசத்தை கலக்க முடியுமா? தண்ணியில் கலந்தால் நல்லா இருக்காது. ஒரு வேளை அப்படியே பண்ணிட்டாங்கன்னு, பாயாசம் இல்லாமல் அவன் லபோ லபோன்னு அடித்து கொண்டிருக்கிறான். என்னை கூப்பிட்டு, இந்த பருப்பா அந்த தண்ணி கொண்டு போய் கொடு பந்து விசாரிப்புக்காரன்ட்ட கொடுன்னா, பந்து விசாரிப்புக்காரன் அதை எடுத்து ருசி பார்த்து பார்க்கும்போது அது திராட்சரசமாக மாறிட்டா சரி, மாறலைன்னா என்ன நடக்கும்?
மாறலைன்னா என்ன நடக்கும்? அந்த வாளியத்துக்கு டம்மார்னு ஏன் தலையிலே போட்டுருவான். நக்கலை அடிக்கிற, கிண்டல் அடிக்கிறியான்னு கேட்பான் இல்லையா? அதனால் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்பது மிக மிக அபூர்வமானது. நான் நினைக்கிறேன் அவங்க கலிலேயர்கள் ஆனதுனால கீழ்ப்படிந்தார்கள். இந்த திருமணம் எங்கே நடந்தது? கலிலேயாவில் உள்ள கானா ஊரில். கலிலேயா பின்தங்கிய ஒரு இடம், கல்வி அறிவற்ற இடம். ஐயா அவன் மட்டும் கொஞ்சம் படித்தவனாக இருந்திருந்தா 4 கேள்வி மனசுக்குள்ளே கேட்பான். ஹோ, இது நமக்கு ஆகாது, வேற யார்ட்டையாவது கொண்டு கொடுக்க சொல்லும்பான். இவன் கல்வி அறிவிலே குறைந்தவன், அவனுக்கு கீழ்ப்படிதல் லெகுவாக வரும். இது ஒரு அற்புதமான உண்மை. அதிகம் படித்தால் கீழ்ப்படிதல் லெகுவாக வராது. அதிகம் படிக்கலைன்னா லெகுவாக கீழ்ப்படிய முடியும். தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுறது யாரு? சிறு பிள்ளைகள் தானே. பெரியவங்க யாராவது பாடினாங்களா? பாட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம இயேசுவின் பின்னால் ஓசன்னா பாடினா பிரதான ஆசாரியனுக்கு பிடிக்காது, அந்த தலைவருக்கு பிடிக்காது, இந்த தலைவருக்கு பிடிக்காது. ஆகவே இந்த கேள்வியெல்லாம் குழந்தைகளுக்கு கிடையாது. யாருக்கு பிடிக்காட்டா என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஓசன்னா போடுவேன்னு குழந்தைகள் ஓசன்னா போடுவாங்க. அது மாதிரி ஒரு கீழ்ப்படிதல் தான் இது அன்பானவர்களே. கீழ்ப்படிதல் என்பது கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதல். இது நடக்குமா நடக்காதா என்று காரண காரியங்களை ஆராய்ந்து பார்க்காத கீழ்ப்படிதல். இது ஒருவேளை நடக்காம போனா அதனுடைய பின் விளைவு எப்படி இருக்கும் என்று சிந்திக்காத ஒரு கீழ்ப்படிதல். மொத்தத்தில் குருட்டுத்தனமான கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது குருட்டுத்தனமாக கீழ்ப்படிஞ்சிடலாம். அல்லேலூயா. காரண காரியங்கள்லாம் தேடக்கூடாது. லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்திலே பேதுரு மீன் ஒன்றும் கிடைக்காம போட்டில் இருந்து இறங்கி வலையை அலசி கொண்டிருக்கும்போது இயேசு கிறிஸ்து போய் சொன்னார், ஏப்பா போட்டை கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு போ, நான் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணட்டுன்னார். அது பெரிய அலைகள் எல்லாம் உள்ள கடல் அல்ல, கலிலேயா கடல், சின்ன ரிப்பிள்ஸ் தான் இருக்குமா. ஆக போட்டில் இருந்து கொஞ்சம் நேரம் பிரசங்கம் பண்ணார். இவர் காத்துட்டே இருந்தார், எப்படா பிரசங்கம் முடியும், நம்ம வீட்டில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே காத்து இருந்தார். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு. முடித்த உடனே பேதுரு கூப்பிட்டாருங்க, வா. பேதுரு சந்தோஷமாக போனார். இப்போவாது போட்டிலேருந்து கீழே இறங்குவார் இயேசு கிறிஸ்து, நமக்கு வீட்டில் போய் நிம்மதியாக படுத்து தூங்கலாம்னு நினைத்தார். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? போட்டை தண்ணிக்குள்ளே கொண்டு போய் வலையை போடுன்னார். பேதுரு என்ன சொன்னார்? ஐயரே, லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஐயரே வாசிங்க. ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் பெருமுயற்சி செய்தோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். பேதுரு இப்படி கூட சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஐயரே, இரவு முழுவதும் ட்ரை பண்ண ஆண்டவரே, மீன் குடலையும் பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும் ஆண்டவரே, நீங்கள் தச்சு வேலை செய்கிறவர் ஆண்டவரே, உங்களுக்கு அந்த வேலை நல்லா தெரியும், எனக்கு இந்த வேலை நல்லா தெரியும். இப்போ போனால் மீன் ஒன்றும் கிடைக்காது ஆண்டவரே, உங்கள் வேலை முடிஞ்சில்ல, நீங்கள் கிளம்புங்க, நான் போய் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் அல்லவா? சொல்லலை. பேதுரு என்ன சொன்னார்? ஐயரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் நீங்கள் சொன்னதுனால நான் செய்கிறேன். அல்லேலூயா. இதுதான் ஐயா கீழ்ப்படிதல். இதுதான் கீழ்ப்படிதல். உலகத்தின் நடைமுறை உங்களுடைய வார்த்தைக்கு ஒத்து வராத மாதிரி இருக்குது. பகல்ல போனா மீன் கிடைக்காது என்பது என்னுடைய அனுபவம். உலகத்தின் நடைமுறை ஒதுக்கி வைக்கிறேன், நீங்க சொன்னதுனால நான் செய்கிறேன். என்ன அற்புதமான ஒரு கீழ்ப்படிதல் என்று பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிங்க. ரேகாபியரின் புத்திரரை நீ தேவனுடைய ஆலயத்தில் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு திராட்சரசம் கொடுன்னார் ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கிட்ட. தீர்க்கதரிசி ரேகாபியரின் புத்திரரை போய் அழைத்து கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்திலே ஒரு அறையிலே உட்கார வைத்து அவர்களுக்கு திராட்சரசம் கொடுத்தார். உடனே அவர்கள் என்ன சொன்னார்கள்?
ரேகாவின் புத்திரனாகிய யோனதாவின் பிள்ளைகளாகிய நாங்கள் திராட்சரசம் குடிக்க மாட்டோம். ஏனென்றால் எங்களுடைய தந்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் திராட்சரசம் குடிக்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, தேசாந்தரிகளாய் திரிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் இதை குடிக்க மாட்டோம். இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு தேவனாகிய கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார், ஒரு தகப்பனுடைய சொல்லுக்கு இந்த பிள்ளைகள் இவ்வளவு தூரம் கீழ்ப்படிவார்கள் என்றால் என்னுடைய ஜனம் எனக்கு கீழ்ப்படியவில்லை. என்ன அற்புதமான கீழ்ப்படிதல் என்று பாருங்கள் அன்பானவர்களே. கீழ்ப்படிதல் என்றால் என்ன? ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது காரண காரியங்களை ஒன்றும் ஆலோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு கீழ்ப்படுகிறது மொத்தமாக கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தில் ஏராளமான கீழ்ப்படிதல் இருக்கின்றன. மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் ஆகிய அதிகாரங்களில் ஆண்டவர் பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். தீமையோடு எதிர்த்து நிற்காதே. ஒரு கன்னத்தில் அறைந்தால் ஏங்க ஏன் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? ஏன்னா இந்த வசனம் நிறைய பேர் ஜோக்காக எடுக்கிற ஒரு வசனம். ஒரு கன்னத்தில் அறைஞ்சால் மறு கன்னத்தை காட்டணுமா? இந்த கன்னத்தில் ஒரு அடி கொடுத்தான்னா நான் திருப்பி இந்த கன்னத்தை காட்டணுமா? அவன் அதுலேயும் ஒன்று போடுவான் சார். ஒரு திட்டு ஒருத்தி என்னை திட்டான்னா நான் திருப்பி திட்டக்கூடாதான், மூச்சு கட்டாமல் போயிடணுமா? நடக்குமா? என்னுடைய சுயம் அதற்கு இடம் கொடுக்காது. ஏன்னா நான் சாகலை, நான் என்ற அகம்பாவம் சாகவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு கிறிஸ்துவை ஏசினார்கள், திட்டினார்கள், காரி உமிழ்ந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். பதில் பேசினாரா? பேசல. இல்லை. அந்த இயேசுனுடைய பிள்ளைகள் தானே நாம். ஏன் நம்முடைய திருச்சபைகளில் கலகங்கள், ஏன் பிரிவினைகள், ஏன் அடிதடி சண்டைகள்? கேட்டுட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, பொறுத்து போக மனமில்லை. ஏன் வீடுகளிலே சண்டைகள்? மனைவியும் புருஷனும் கீரையும் பாம்பு மாதிரி ஏன் இருக்கிறாங்க? 2 ஸ்ட்ராங் பர்சன்ஸ் இருந்தா, இருவரும் நான் என்கிற திமிரில் இருந்தா கட்டுமையான சண்டை வரும். ஒருத்தர் என்ன செய்யணும்? செத்து போயிடணும். அப்படின்னா செத்து போயிருங்கன்னு சொல்லலை. ஒருத்தர் ரொம்ப திமிராக நிற்கிறாருன்னு வைங்க, ஒருத்தர் என்ன செய்யணும்? செத்து போயிடணும். நான் விட்டப்பா, அந்த சண்டைக்கு நான் வரல, விட்டு பாருங்க, சண்டை வராது. வேறு வழியே கிடையாது. இல்லை, அவளுக்கு இதை ஒன்று படிப்பிச்சு கொடுக்கணும், என் புருஷனுக்கு இதை ஒன்று புரிய வைக்கணும். நோ, யூ கான்ட் டூ தட். உன்னால் அதை செய்ய முடியாது, என்னாலையும் செய்ய முடியாது. ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தை காட்டு. கேட்கிறவனுக்கு கொடு, சத்துருவை சிநேகி, சபிக்கிறவனை ஆசீர்வதி, பகைக்கிறவனுக்கு நன்மை செய்தி, துன்புறுத்துகிறவர்களுக்காய் ஜெபம் பண்ணு. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் எனக்கு ஒரு முறை ஒரு ஆலோசனை கொடுத்தார். எனக்கு இல்லை, எங்களுடைய திருச்சபையில் இருந்த எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை கொடுத்தார். உங்களுக்கு சண்டைக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதை தவிர்ப்பதற்கு ஒரு நல்ல வழி இருக்கிறது என்று சொன்னார். ஏற்கனவே சண்டைக்காரங்க நிறைய பேர் இருந்தால் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி? புதுசாக சண்டைக்காரங்களை உண்டாக்காமல் இருக்கிறது ஒரு வழி, ரைட். ஏற்கனவே இருக்கிற சண்டைக்காரர்களை நண்பர்களாக மாற்றுவது இன்னொரு வழி. அப்போ தான் சண்டைக்காரங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இங்கே இருக்கிறவங்களில் எனக்கு சண்டைக்காரங்களே கிடையாது என்கிறவர்கள் கையை தூக்குங்கள்னு சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. அப்படி சொன்னால் யார் கை தூக்குவாங்க தெரியுமா? என்னுடைய இந்த வார்த்தை புரியாத சின்ன குழந்தைகள் இருந்தால் கை தூக்குவாங்க. ஒரு ஊரில் போய் இதே கேள்வியை கேட்டுட்டேன் தெரியாதனமாக, பல வருஷத்துக்கு முன்னால். நான் யார் கூடயும் சண்டையாகவே இல்லை என்கிறவர்கள் கையை தூக்குங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க. ஒரே ஒரு அம்மா கை தூக்குனாங்க. அந்த திருச்சபையில் உள்ள முதிர்ந்த ஒரு ஊழியருடைய மனைவி, அவங்களுக்கு ஒரு 80 வயசு இருக்கலாம். அந்த திருச்சபையில் 7 டீக்க மாதிரியே இருந்திருப்பாங்களே. எனக்கு அதுதான் கேள்வி. அந்த 7 பேராவது கை தூக்கியிருக்கலாம் அல்லவா? 7 பேராவது கை தூக்கிக்கலாம் அல்லவா சார்? ஏன்னா அவங்களுக்கு சண்டைக்காரங்களை இருந்திருப்பாங்க.
நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்கள்கிட்ட, நான் ஒரு கொத்தியோடு திருச்சபையில் கொயர் மாஸ்டராக இருந்தேன்னு. அப்பொழுது கொயரில் ஒருத்தர் பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி பெண்கள் பக்கத்திலே கொஞ்சம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை மாற்றி விட்டேன். மாற்றி விட்டால் அடுத்த வாரம் ஒரு பிள்ளை கொயருக்கு வரல. ஏதாவது காரணம் இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு விட்டு விட்டேன். அதுக்கு அடுத்த வாரம் வரல. இதில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறதே நினச்சி அந்த பிள்ளையினுடைய தந்தையை வழியிலே பார்த்தபோது நான் கேட்டேன், உங்களுடைய மகள் கடந்த வாரம் ஆலயத்துக்கு வரல, இந்த வாரமும் கோயிலுக்கு வரல, அது ஏன்? அவர் உடனே கடுமையாக ஒரு டோஸ் விட்டார் எனக்கு. நீங்கள் இன்னாருக்க மோளுக்கிட்ட ஏன் மோளை கொண்டு உட்கார வச்சுட்டே இல்லை, நாங்கள் சண்டை இல்லை. அப்போ தான் நான் யோசித்தேன், ஒரு கொயர்லேயே உட்காந்து உங்களால் சேர்ந்து உட்காந்து பாட்டு பாட முடியலைன்னா நீங்கள் எப்படி பரலோகத்தில் போய் சேர்ந்து உட்காந்து பாட்டு பாடுவீங்க? ஒரு கமிட்டியிலே உங்களால் சேர்ந்து உட்காந்து ஒரு காரியத்தை நிர்வகிக்க முடியவில்லை என்றால் பரலோகத்தில் போய் எப்படி சேர்ந்து உட்காருவீங்க? ஒரு ஆதீனத்திலேயே சேர்ந்து உட்கார்ந்து ஒரு காரியத்தை நிர்வகிக்கம் செய்ய முடியவில்லை என்றால் எப்படி சார் பரலோகம் போவீங்க? போனால் தானே. இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளை வார்த்தையின்படி கீழ்ப்படிய மனமற்றவர்களாய் இருந்தால் நித்தியம் செல்வதை மறந்து விடுங்கள் அன்பானவர்களே. அப்போ அந்த பிரசங்கியார் ஒரு ஆலோசனை கொடுத்தார். என்ன ஆலோசனைன்னா, யார் யார்கிட்ட நீங்கள் சண்டையாக இருக்கீங்களோ அவர்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்றும் உங்களுக்கு தெரியும். ஆகவே மனசில் அந்த நபரை பற்றிய கசப்பு உங்களுக்கு இருக்கும் என்றால் தினம்தோறும் அந்த நபருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னார். ஒரு அருமையான ஐடியா. எனக்கு அப்படி ஒரு சண்டைக்காரன் இருந்தான். நானும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்க ஆண்டவரே, நான் அவன்கிட்ட பேசிடுறேன் ஆண்டவரேன்னு கூட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பாருங்க. 6 வருஷம் நாங்கள் பேசாமல் இருந்தோம். 6 வருஷம். ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஜெபம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், என் பையனும் அவன் பையனும் ஒரே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்த நேரத்தில் நான் போய் ஒரு சேரில் உட்காந்துருக்கேன். என் பக்கத்தில் ஒரு சேர் காலியாக இருக்குது. இவர் வந்தார். யார்? என் சண்டைக்காரர் வந்தார். அவர் காலை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, இன்னும் வந்துட்டான். நான் உடனே இதுதான் அந்த வாய்ப்பாக இருக்கும்னு நினச்சி அந்த சீட்டை ஒரு தட்டி உட்காரலாமே, அப்படி முகத்தை பார்க்காம இதான் உட்காரலாமேன்னு உட்காந்துட்டோம் பாருங்க. உட்காந்து ஏதோ சண்டையே இல்லாதவங்க மாதிரி நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு இப்போ ஒரு நல்ல டெக்னிக் வச்சுருக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு ஃபோன் வசதியாக இருக்குது. யார் கூடயாவது மனக்கசப்போ ஏதாவது கருத்து வேறுபாடோ வந்து சண்டை மாதிரி வந்துன்னு வைங்களேன், ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஆள்கிட்ட பேசிடுங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? நீ பேசுவ, ஏன்னா உனக்கு சூடு சொரணையே கிடையாது, எரும மாட்டு தோல். இந்த விஷயத்தில் எனக்கு எரும மாட்டு தோல் தான், சூடு சொரணை கிடையாது தான். உங்களுக்கு அப்படி தான் இருக்கணும். சத்துருக்களை சிநேகியுங்கள், துன்புறுத்தவர்களாய் ஜெபம் பண்ணுங்கள், தாழ்மையாயிருங்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளுக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிய வேண்டும். என்ன அற்புதமான கட்டளைகள் தெரியுமா? உங்களுடைய ஆன்மா ஆண்டவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் என்றால் அது சிட்டுக்குருவியை போல சிறகடித்து பறக்கும். நீங்கள் எதிரிலே பார்க்கிற எந்த நபரிடத்திலும் உங்களால் முகம் பார்த்து சிரிக்க முடியும் என்றால் உங்களுக்கு சில நோயும் வராது. ஆமாம், இல்லைன்னு இந்த எரிச்சல், கோபம், கசப்பு மனசுக்குள்ளே இருக்க நிறையா நோய் வரும். ஆமாம், கீழ்ப்படியுங்கள் அன்பானவர்களே, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்திலே ஒரு கட்டளையை எடுத்து நாம் தியானிக்கலாம் என்று நான் நம்புகிறேன். கீழ்ப்படிவோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தோம் என்றால் அதில் இருக்கிற சுகமே தனி. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய நான் சாக வேண்டும். யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த வார்த்தையின் பொருள் என்ன? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரே,
உம்மை இல்லாமல் எத்தனையோ காரியங்களை எத்தனையோ பேர் செய்து கொண்டிருக்கிறார்களே, எப்படி இந்த வார்த்தை சரியாக இருக்க முடியும்? ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னை அல்லாமல் நான் விரும்புகிற எதையும் உங்களால் செய்ய முடியாது. திராட்சை செடி, அதில் இந்த கொடி பற்றி கொண்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த செடி எந்த கனியை தர விரும்புகிறதோ அந்த கனியை இந்த கொடி தர முடியும். எப்பொழுது அது வெட்டுப்பட்டு கீழே விழுந்து விடுகிறதோ அது தனித்து கனி தர இயலாது. தேவன் விரும்புகிற எந்த கனியையும் தர முடியாது. ஆகவே அந்த சார்பு தன்மை வேண்டும். நான் என்கிற அகம்பாவத்தை விட்டு, நான் என்கிற பெருமையை விட்டு மொத்தத்திலே நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு முழுமையாய் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும்போது வாழ்க்கையிலே அற்புதங்களை நீங்கள் ருசிக்கலாம். இப்போ சொல்ல நினைக்கிறாங்க, இவர் ஆசீர்வாதம் இல்லாத பிரசங்கியார்னு. உண்மையிலே நான் தான் ஆசீர்வாத பிரசங்கி. உங்களுக்கு தெரியுமா? மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாராம தெரியும் உங்களுக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் என்று சொன்னால் அந்த வசனத்துக்கு முந்தைய வசனங்களிலே ஆண்டவர் நிறையா விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். உணவுக்காக கவலைப்படாத, உடைக்காக கவலைப்படாத, நீ அந்த ஆகாயத்து பறவை பாரு, அதுக்கு கொடுத்துருக்கிற உனக்கு தரமாட்டனா, ஆகவே அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டே வந்துட்டு தான் கடைசி ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுப்பா, அப்போ இதெல்லாம் நான் கூட தருவேன். கூட பெற வேண்டியவைகளுக்கு முதன்மை இடம் தந்துவிட்டு முதலாவது தேட வேண்டியதை கடைசியிலே வைத்துவிட்டால் எங்கிருந்து வரும் ஆசீர்வாதம்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம். எழுந்து நிற்போம். ஆண்டவரோடு இருக்கும்போது மட்டும்தான் இது சாத்தியம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் இது சாத்தியம். ஆண்டவரே, நன்றாக தெரிந்த இந்த பாடலை நாம் அனைவரும் இணைந்து ஒரு ஜெபமாக பாடுவோம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சத்திய வேதத்தின் அருமையான வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீர். உம்முடைய மேலான அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்து வளர எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய மெல்லிய குரலை கேட்கின்ற, அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்ளுகின்ற அந்த ஜெப அனுபவத்தை தயவாக எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த கட்டளைகளை எந்த கேள்வியும் கேட்காமல், எந்த சந்தேகமும் படாமல்
அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய எங்கள் எல்லாருக்கும் அருள் தாரும். அவற்றுக்குள் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை அடியார்களாகிய நாங்கள் உணர்ந்து கொள்ளும் இருதயத்தை தயவாய் எங்களுக்கு கட்டளையிடும். உம்முடைய தூய ஆவியானவரை எங்களுக்கு தந்து உம்முடைய வல்லமையுள்ள பாதைகளை வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்குவதாக. ஆமென்.